ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு டேஸ்டியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் ரெசிபி செய்ய போகிறோம். இது கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கப் அளவு சிவப்பவுல் எடுத்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவளெல்லாம் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சிவப்பவுல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்த்தி. ஸோ சிவப்பவுலாக எடுத்துக்கோங்க. அவல் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே கடாயில ஒரு 1/4 கப் அளவு வேர்க்கடலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலைங்கிறனால வறுத்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலையில நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சு தோல் எடுத்துக்கலாம். அடுத்து வாழைப்பழம் 1 எடுத்திருக்கேன். பெரிய வாழைப்பழங்கிறனால நான் 1 எடுத்திருக்கேன். சிறுசா இருந்தா நீங்க 2 கூட எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தெல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பழம் எல்லாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அவளும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி வேர்க்கடலையும் ஃப்ரை பண்ணி தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமா. சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஹெல்த் ட்ரிங்க் செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மாஷ் பண்ண வாழைப்பழத்தை கொஞ்சமா போட்டுக்கலாம். அடுத்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வேர்க்கடலையை 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அவலை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு குடுக்குற மாரி இருந்தா, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ், அட்ராக்டிவ் கலர்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட சேர்த்து நீங்க செய்யலாம். செர்ரி, ஸ்ட்ராபெர்ரி அந்த மாதிரி. அடுத்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாரி இந்த சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பால் இதில சேர்த்துக்கலாம். பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ப்ரொசீஜர். வாழைப்பழம் ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, அதுக்கு மேல அவல், அதுக்கு மேல ட்ரை ஃப்ரூட்ஸ். நான் பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். சர்க்கரை முதல்லயே நெறைய சேர்த்திட்டோம். அதனால சர்க்கரை இனி வேண்டியதில்ல. மீதி இருக்கிற பாலையும் இதில ஊத்தி எடுத்துட்டோம்னா, சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆயிரும். இத அப்படியே கலந்து வாழைப்பழம், டேட்ஸு, வேர்க்கடலை, அவுல் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. வயிறும் ஃபில்லிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி விரத நாட்கள்ல விரதத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாப்பிட்டா பசி எடுக்கவே எடுக்காது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை எல்லாம் மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.